ரோகிணி கிட்ட சரணடைந்த மனோஜ் இனி அடங்க போற விஜயாவோட கொட்டம் மீனாவுக்கு பிறந்த நல்ல காலம். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக மீனா நினச்சபடியே அந்த பூ டெக்கரேஷன் பண்ணி பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக எடுத்த கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. இதுக்கான லாபமும் கிடைத்த நிலையில் முத்து மீனாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி செக் புக், ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டாரு. அதோட மீனா சம்பாதிச்ச பணத்தை அந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ஏடிஎம் கார்டு அண்ட் செக்கையும் கையில் கொடுத்துட்டாரு. உடனே மீனா இந்த செக் புக்கில் இருந்து முதல்ல நம்ம ரவி ஸ்ருதிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போது அதை எழுதி ஸ்ருதிக்கிட்ட கொடுக்கும்போது மனோஜ் அதெல்லாம் எப்படி எழுதணும்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறாரு. உடனே மீனா, நான் அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்னு உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சரியாக நோஸ் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மீனா ரவி அண்ட் ஸ்ருதிக்கு கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாய் பணத்துக்கு செக்கை கொடுத்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து பொறுத்துக்க முடியாத விஜயா, ரோகிணி அண்ட் மனோஜ் வைத்தறிச்சல்ல ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி ஷோரூமில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜிஎஸ்டி கட்டலை அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் சாதாரணமாக நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் ரோகிணி பதட்டமாகி இதை ஒழுங்காக கட்டலை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால் இப்போவே ஆஃபீஸில் பேசிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனோஜ் இதெல்லாம் இப்போ பெரிய விஷயமே இல்லை, கடையில் இருக்கிற கஸ்டமரை கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ரோகிணி பயந்த மாதிரியே ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து டாக்ஸ் கட்டலை அப்படிங்கிற மாதிரி கடையை சீல் பண்ண வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி அவங்கக்கிட்ட கெஞ்சின நிலையில் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வட்டியோட ஜிஎஸ்டியை கட்டுட்டீங்க அப்படின்னா நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், இல்லைனா கடையை சீல் வச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி மட்டும் பண்ணிட்டா கடையில் வியாபாரம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பதற்றமான ரோகிணி எல்லாத்துக்குமே சம்மதம் கொடுத்த நிலையில் அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரோகிணியோட அம்மா கிறிஸ்ட ஸ்கூலில் விட வந்திருக்கிறாங்க. அப்போது முத்து பார்த்த நிலையில் 2 பேருமே சந்தித்து பேசிக்கிறாங்க. உடனே கிறிஷை கடைக்கு கூட்டிகிட்டு போய் கொண்டு வந்து விடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்தில் ரோகிணி கால் பண்ணதும் நடந்த விஷயத்த ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, இந்த முத்துவுக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அதை விட ஒரு பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், அதனால் வீட்டில் இருக்கிற என்னுடைய நகையை எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அதன்படி ரோகிணி நகையை அடகு வச்சு 3 லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஷோரூமுக்கு வந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸர்கிட்ட அந்த பணத்தை கட்டின நிலையில் பிரச்சனையை ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்த மனோஜ், நீ இல்லைனா என்னுடைய கதை என்னத்துக்காக இருக்கும், நீ தான் எனக்கு எல்லாமே, உன்னை தவிர வேற யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, நீ இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோட கையை பிடிச்சி நீ தான் எனக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. இதைத்தான் ரோகிணி எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ரகசியமும் வெளிவந்தாலும் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளை டீலில் விட்டுடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயந்தாங்க. ஆனால் இப்போ ரோகிணி கிட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சரணடைஞ்சதுனால இனி விஜயா என்ன கணக்கு போட்டாலும் அது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மனோஜ் மூலியமாக விஜயாவோட கொட்டத்தை ரோகிணி அடக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.